Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை திருவிக நகரில் 3 சிறுமிகளை 3 பேர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியதாக வரும் செய்தி அதிர்ச்சியளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சட்டங்களை கடுமையாக்குவதாக சொன்னால் மட்டும் போதாது, அவற்றை செயல்பாட்டில் கொண்டு வந்தால்தான் இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் என்றும், குற்றவாளிகளுக்கு குற்றம் செய்வதற்கு அச்சம் ஏற்படும் என்பதை ஸ்டாலின் மாடல் திமுக அரசு உணர வேண்டும் என்றும் கழக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். சார் போன்றவர்களை ஆட்சியாளர்கள் காப்பாற்ற முனைவதால்தான் இதுபோன்ற குற்றங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுவதாகவும் கழக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். சென்னை திருவிக நகரில் 3 சிறுமிகளை 3 நபர்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக வரும் செய்தி அதிர்ச்சியளிப்பதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கைதானோரில் சிலர் மீது ஏற்கனவே வழக்குகள் உள்ளதாக செய்திகள் வெளியாவதாகவும் கழக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். சட்டங்களை கடுமையாக்குவதாக சொன்னால் மட்டும் போதாது, அவற்றை செயல்பாட்டில் கொண்டு வந்தால்தான் இதுபோன்ற குற்றங்கள் நடக்காது என்றும், குற்றவாளிகளுக்கு குற்றம் செய்வதற்கு அச்சம் ஏற்படும் என்பதை ஸ்டாலின் மாடல் திமுக அரசு உணர வேண்டும் என்றும் கழக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். சார் போன்றவர்களை ஆட்சியாளர்கள் காப்பாற்ற முனைவதால்தான் இதுபோன்ற தொடர் சம்பவங்கள் அரங்கேறி வருவதாகவும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். சென்னை திருவிக நகரில் 3 சிறுமிகளை 3 பேர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக வரும் செய்திகள் அதிர்ச்சியளிப்பதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை திருவிக நகர் பகுதியில் 3 சிறுமிகளை 3 நபர்கள் காதலிப்பதாக கூறி மறைவான இடத்திற்கு அழைத்துச் சென்று சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக வரும் செய்தி அதிர்ச்சியளிப்பதாகவும், இவ்வழக்கில் குற்றம் செய்ததாக மூவரும் உடந்தையாக இருந்ததாக மூவரும் கைதாகியுள்ள நிலையில், கைதானோரில் சிலர் மீது ஏற்கனவே வழக்குகள் உள்ளதாக செய்திகள் வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். சட்டங்களை கடுமையாக்குவதாக சொன்னால் மட்டும் போதாது, அவற்றை செயல்பாட்டில் கொண்டு வந்தால்தான் குற்றவாளிகளுக்கு குற்றம் செய்வதற்கு அச்சம் ஏற்படும் என்பதை ஸ்டாலின் மாடல் திமுக அரசு உணர வேண்டும் என்றும், சார் போன்றவர்களை ஆட்சியாளர்கள் காப்பாற்ற முனைவதால் தான் தமிழ்நாட்டில் பல சார்கள் பல ரூபங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நிகழ்த்தி வருகின்றனர் என்றும், இது கண்டனத்திற்கு உரியது என்றும் கழக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இவ்வழக்கை தீர விசாரித்து குற்றவாளிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்றும் கழக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். சென்னை திருவிக நகர் பகுதியில் 3 சிறுமிகளை 3 நபர்கள் காதலிப்பதாக கூறி மறைவான இடத்திற்கு அழைத்துச் சென்று சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக வரும் செய்தி அதிர்ச்சியளிப்பதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இவ்வழக்கில் குற்றம் செய்ததாக மூவரும் உடந்தையாக இருந்ததாக மூவரும் கைதாகியுள்ள நிலையில், கைதானோரில் சிலர் மீது ஏற்கனவே வழக்குகள் உள்ளதாக செய்திகள் வருகின்றன. சட்டங்களை கடுமையாக்குவதாக சொன்னால் மட்டும் போதாது, அவற்றை செயல்பாட்டில் கொண்டு வந்தால்தான் குற்றவாளிகளுக்கு குற்றம் செய்வதற்கு அச்சம் ஏற்படும் என்பதை ஸ்டாலின் மாடல் திமுக அரசு உணர வேண்டும் என்றும், சார் போன்றவர்களை ஆட்சியாளர்கள் காப்பாற்ற முனைவதால்தான் தமிழ்நாட்டில் பல சார்கள் பல ரூபங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நிகழ்த்தி வருகின்றனர், இது கண்டனத்திற்கு உரியது என்றும், இவ்வழக்கை தீர விசாரித்து குற்றவாளிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்.